வணக்கம். 1999 நவம்பர் 20 மன்னார் மடு தேவாலயம் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 31 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 64 பேர் காயமடைந்த நினைவு நாள் இன்றாகும். தமிழ் அரசியல் கைதியாக 17 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் தேவதாஸ் கமலா நேற்று காலமானார். ஆனந்த சுதாகரின் மனைவி 2018 கணவரின் பிரிவால் நோயுற்ற நிலையில் உயிரிழந்தார். இதனால் அனாதரவாக நிற்கதியாக நின்ற பிள்ளைகளை வயதான காலத்திலும் பராமரித்து வந்த பேத்தியாரான கமலா அம்மா வயது 75 நோயுற்ற நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதன்கிழமை இரவு உயிரிழந்தார். தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு போயிடுவேன், இவங்களும் விடுங்கிறார்கள், இல்லை என்னவாம் சொல்கிறார்கள் என்று நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தனது உறவினரிடம் கேட்டவாறு இருந்தார் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனந்த சுதாகரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சிறைச்சாலை வாகனத்தில் ஆனந்த சுதாகரன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்ல தயாரான போது அவருடைய மகளும் அப்பாவுடன் செல்ல போகிறேன் என கூறி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய ஒளிப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அதனை அடுத்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பொது மன்னிப்பில் ஆனந்த சுதாகரனை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் இன்று 7 வருடங்கள் கடந்தும் 3வது ஜனாதிபதி பதவிக்கு வந்த நிலையிலும் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலையின்றி சிறையிலேயே உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்படுகிறது. அது போலீசாரால் அகற்றப்படுகிறது. பின்னர் போலீசாரால் அதே இடத்தில் வைக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சபையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இச்சம்பவத்தை தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும், சிலையை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக குறிப்பிட்டது ஆச்சரியமாக உள்ளதெனவும், ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும் என்றெண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். சஜித் பிரேமதாசா இந்த கருத்தை மீளப் பெற வேண்டும், தமிழ் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என வரவு செலவு திட்ட விவாதத்தில் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செய்துவிட்டே அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலவத்துல வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. அதில் தமிழ் மக்களுக்கு பெயரோ லேபிளோ முக்கியமில்லை, ஆனால் சமஷ்டி கட்டமைப்பு அம்சங்களை கொண்ட அரசியல் தீர்வு வேண்டும் என ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாகவும், அரசியல் தீர்வு சம்பந்தமாக பிரதானமாக உரையாடப்பட்டதெனவும், மாகாணத்திலிருந்து அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்படக்கூடாது என்பது தொடர்பாகவும், பொறுப்புக்கூறல் தொடர்பாகவும், மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை, மாகாண சபை தேர்தலை 1 வருடத்திற்கு நடத்துவோம் என கூறியதை பற்றி கேட்டதாகவும், மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்துவீர்கள் என கேட்டோம் எனவும், ஆனால் மிக விரைவாக அதை செய்வதாக குறிப்பிட்டதாகவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும், குறிப்பாக திருகோணமலை பிரதேசத்தில் புத்தர் சிலை விவகாரத்தால் இனங்கடுக்கிலையில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் பேசினோம் எனவும், அத்துடன் பொறுப்புக்கூறல், காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், அரசியல் கைதி விவகாரம், நில விடுவிப்பு, சட்டவிரோத மீன்பிடி முறை, கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என பல விடயங்கள் பற்றி தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் கதைத்தார்கள் என 1 மணித்தியாலம் 40 நிமிடம் வரை சந்திப்பு நடைபெற்றதாகவும், இந்த சந்திப்பு முடிவடைந்த பின்னர் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் C.V.K. சிவஞானம், பொதுச் செயலாளர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ரா. சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், க. கோடீஸ்வரன், துரைராஜா ரவிகரன், சத்தியலிங்கம், ஸ்ரீநாத், குகதாசன் என 10 பேர் பங்கேற்றுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக சில எதிர்க்கட்சிகள் இணைந்து முன்னெடுக்கவுள்ள பேரணி கூட்டம் நாளை நுகேகொடையில் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ள நிலையில், நாட்டில் பல பகுதிகளில் உள்ளவர்கள் நுகேகொடைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே இப்போராட்டம் நடத்தப்படுகின்றது என்று ஏற்பாட்டாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர்.
எதிர்க்கட்சிகள் கூட்டிணைந்து மாபெரும் மக்கள் குரல் என்ற தொனி பொருளின் கீழ் கூட்டத்தை நடத்தினாலும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்கவில்லை மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. மலையக கட்சிகளும் கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்று அறிவித்துள்ளன. விமல் வீரவன்ச, சம்பிக்க ரணவக்க, திலீர் தேவிர உள்ளிட்ட கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்க மாட்டார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவித்துரு ஹெல உரிமைய உள்ளிட்ட கட்சிகளும் அவற்றுக்கு சார்பான அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இதில் பங்கேற்க உள்ளன. திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் மிகப்பெரிய போதைப்பொருள் பாவனை பயிற்சி நிலையம் இருப்பதாக இளைஞன் ஒருவர் அதிர்ச்சியான தகவலை வழங்கியுள்ளார். அங்கிருந்து பழகிவிட்டு வெளியில் வந்து ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை இளைஞர்கள் பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரவு 10 மணிக்கு பிற்பாடு பொது இடங்களில் இளைஞர்கள் சிலர் போதைப் பொருட்கள் பாவனையில் ஈடுபடுவதாகவும் அத்துடன் இதில் சிறுவர்கள் கூடுதலாக ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையை ஒழிப்போம் என்ற தொனிப்பொருளில் கிராம மட்ட கலந்துரையாடல் ஒன்றில் அந்த இளைஞன் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வாடகைக்கு அறை எடுத்து போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டதுடன் விற்பனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் புறநகர் பகுதியைச் சேர்ந்த நீண்டகாலமாக போதைப் பொருளுக்கு அடிமையான இருவர் போதைப்பொருள் பாவனை காரணமாக வீட்டில் உள்ளவர்களுடன் முரண்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி நகர்ப்பகுதியில் வாடகைக்கு அறையொன்றை பெற்று தங்கியுள்ளனர். அறையில் தங்கியிருந்து போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு பின்னர் தமது வருமானத்திற்காகவும் மேலும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவும் போதைப்பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பேராதனை போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த ஜெசரட்னா தெரிவித்துள்ளார். 14 அல்லது 15 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் பலர் சிகரெட்டுகளை பரிசோதித்து பார்க்க முனைகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று வரும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாளை அனுப்ப மறந்த அதிகாரிகளினால் யாழ்ப்பாணத்தில் 21 மாணவருடைய வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளது. நெல்லியடியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் உயர்தர பரீட்சையில் உயிரியல் பாடத்தின் 1ஆம் பகுதி விடைத்தாள் அதிகாரிகளின் கவனக்குறைவால் திருத்தல் பணிக்காக அனுப்பி வைக்கப்படவில்லை. உயிரியல் பாடத்தில் 21 மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் அவற்றை ஒன்றாக கட்டி ஏனைய காகித தாள்களுடன் சேர்த்தனர். பின்னர் 2ஆம் பகுதி விடைத்தாள்களை பெற்று அவற்றினையும் ஒன்றாக சேர்த்து கட்டிய பின்னர் 1ஆம் பகுதி மற்றும் 2ஆம் பகுதி விடைத்தாள்களை திருத்தல் பணிக்காக அனுப்ப வேண்டிய வேளை 1ஆம் பகுதி விடைத்தாள்களை மறந்துவிட்டு 2ஆம் பகுதி விடைத்தாள்களை மாத்திரம் திருத்தல் பணிக்காக கையளித்துள்ளனர். 3 நாட்களுக்கு பின்னரே இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்ட கல்வி திணைக்கள அதிகாரிகள் அன்று பரீட்சை மண்டபத்தில் கடமையாற்றிய அனைவரையும் அங்கிருந்து நீக்கி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நன்றி.